ஏன் ஒரு 13 வயசு பையன் வீட்டை விட்டுட்டு சந்நியாசம் அப்படிங்கிற பேர்ல காசிக்கு போகணும்? ஏன் காசியில இருக்கிற ஒரு சாதுனால ராசலீலைங்கிற ஒரு டிராமாவை பார்த்து அவன் காசியிலிருந்து பிருந்தாவனம் போகணும்? எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அவனுக்கு உடம்பு முடியாத போது 2 கிட்னியும் ஃபெயில் ஆயிருக்கும் போது, அவன் தங்கியிருந்த ஆசிரமத்திலேயே அவனை வெளிய அனுப்பும்போது, எதுக்குமே வழி இல்லாத பொழுது எப்படி அவனுக்கு ராதாராணி அவனுக்கு தரிசனம் கொடுத்தா? வாங்க, பிரேமானந்த மகாராஜுடைய திவ்யமான வாழ்க்கையை நம்ம இப்ப பார்ப்போம். இந்த பக்தி ரசம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா பாசிட்டிவ் சத்சங்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்க பார்க்கறது நாங்க உருவாக்குனது கண்டிப்பா கிடையாது. பக்த வத்சல் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்து யூடியூப் சேனல்ல போட்டிருந்த ஒரு வீடியோ. அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு தமிழாக்கம் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த பக்த வத்சலம் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப 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 நன்றி, கோடி கோடி நன்றி. இவ்வளவு அருமையான ஏஐ மூலமா ஒரு அழகான ஒரு படத்தை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க பிரேமானந்த மகாராஜை பத்தி. அவங்களோட சேனலை நீங்க போய் பாருங்க. நிறைய தசாவதாரம் இந்த மாதிரி நிறைய நிறைய ஆன்மீக கேரக்டர்ஸை வந்து ஏஐ மூலமா ரொம்ப அழகா காட்டியிருக்கிறாங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. 1969 உத்தரப்பிரதேசத்துல கான்பூருங்கிற ஒரு பெரிய மாநகரத்துக்கு பக்கத்துல பாக்ரி அப்படிங்கிற ஒரு குட்டி கிராமம். அந்த கிராமத்துல ஒரு சின்ன வீட்டுல பண்டங்கள் பலகாரங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த குட்டி பையன் கேட்குறான், அம்மா ஏன் இன்னைக்கு மட்டும் இவ்வளோ பலகாரம் செய்றீங்க அப்படின்னு. அப்ப அவங்க அம்மா சொன்னாங்க, இன்னைக்கு வந்து ரொம்ப புனிதமான நாள். எப்படி கடவுள் வந்து மக்கள்கிட்ட ஒரு காலத்துல பேசிக்கிட்டு இருந்தாங்க, அது மாதிரி சன்னியாசிகளும் யோகிகளும் இன்னைக்கு வந்து கடவுள் ரூபத்துல வந்து நமக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்ப வேணா அந்த மகாராஜ்னா யோகிகள் அவங்க எல்லாம் வந்துருவாங்க, கிளம்பு அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த பையனோட அப்பா வந்து அந்த சுவாமிஜியை வந்து வெல்கம் பண்றாங்க. வாங்க சுவாமிஜி, நீங்க வந்ததுனால எங்க வீடு புனிதமாயிருச்சு அப்படிங்கிறாங்க. ஹரிநாராயண்ஜி உங்க வீட்டுக்கு வந்ததுல எங்களுக்கும் சந்தோஷம் அப்படின்னு அந்த சுவாமிஜியும் சொல்றாங்க. உங்க வீட்ல வந்து ஒரு பெரிய அன்பு மழை பொழிய போகுது அப்படின்னு கூட சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல சாப்பாடு ரெடி ஆயிரும்னு அந்த அம்மாவும் சொல்றாங்க. ஆ, சாப்பாட்டுல வந்து அன்பு ரொம்ப இருக்கும் அப்படிங்கிறத எங்களால உணர முடியுது அப்படின்னு அந்த சுவாமிஜி சொல்றதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததே வந்து ரொம்ப பெரிய புண்ணியம். எங்க வீட்ல கிச்சன்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சமையல் மசாலா என்ன அப்படின்னா அன்பு அப்படிங்கிறாங்க. 2 மணிக்கு எல்லாருமே சாப்பிட உட்கார்றாங்க. எல்லாருமே சாப்பிடுறாங்க. அரச மரத்துக்கு அடியில ஹரே கிருஷ்ண ஹரே ராம் அப்படின்னு பஜன் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அவங்க வீட்ல ஒரு குழந்தை பிறக்குது. அப்ப அந்த சுவாமிஜி சொல்றாங்க, உங்க வீட்ல வந்து ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க ஆல்சோ இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து சாதாரண குழந்தை இல்ல. இது வந்து ஒரு அன்பின் வடிவமா பொறந்திருக்கிற ஒரு குழந்தை. எங்கெல்லாம் இருட்டு இருக்கோ, அங்கெல்லாம் இந்த குழந்தை வெளிச்சமா, சூரிய ஒளியா இருக்க போகுது அப்படிங்கிறாங்க. அந்த வீட்ல அந்த பையன் வளர்றான். ரொம்ப ஒரு ஆன்மீகமான ஒரு சூழ்நிலையில அந்த பையன் வளர்றான். மந்திரங்கள் படிக்கிறாங்க, பஜனைகள் பாடுறாங்க. ஆன்மீகமான ஒரு சூழ்நிலையில அந்த குழந்தை வளருது. இதுல விசேஷம் என்னன்னா, அவங்க அப்பாவுமே வந்து ரொம்ப ஆன்மீகத்துல ரொம்ப திளைத்தவரா இருக்கிறாரு. அவர் வந்து அவர் பையன பார்த்து சொல்றாரு, "தம்பி, நீ வந்து பிறந்ததுலேருந்தே கோயில்லயே தான் ரொம்ப நேரம் செலவழிக்கிற" அப்படிங்கிறாரு. அப்ப அந்த பையன் கூட அதுக்கு சொல்றான், "அப்பா, எனக்கு வந்து இந்த கோயில்ல பாடும்போது சாமியே நேர்ல நம்ம பாடுறத கேட்கிற மாதிரி எனக்கு தோணுது" அப்படிங்கிறான். அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, "கண்டிப்பா கடவுள் வந்து நம்மளுடைய பாடல்கள, நம்மளுடைய பிரார்த்தனைகள கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. ஏன்னா, இது எல்லாமே வந்து சத்தத்துல இல்ல, நம்மளுடைய பாவனையில இருக்கு. நம்ம என்ன உணர்வு உணர்றோமோ, அதுல தான் வந்து ஆன்மீகமே அடங்கியிருக்கு" அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தத்துவத்த அந்த குட்டி குழந்தைகிட்ட சொல்றாரு. அந்த பையன் பெருசா விளையாட்டுல விருப்பம் காட்டல. ஆனா, படிக்கிறதுல, ஆன்மீகத்துல ரொம்ப விருப்பமா இருந்தான். அப்படி ஒரு நாள் அவன் வந்து ஒரு மரத்தடியில ஒரு சுவாமிஜி மக்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தத கேட்கிறான். அப்ப அந்த சன்னியாசி சொல்றாரு, "எல்லாரும் கவனமா கேளுங்க. இந்த உடம்பு வந்து நித்தியம் கிடையாது. இது எப்பயுமே இருக்காது. இந்த உடம்பு நம்மள விட்டு போயிரும். ஆனா, இந்த உடம்புக்குள்ள இருக்கிற அந்த சக்தி, அந்த ஆத்மா, அது எப்பயுமே உயிரோட இருக்கும். அது ஒரு உடம்பு இல்லைனாலும் இன்னொரு உடம்புக்குள்ள போய்க்கிட்டே இருக்கும். அந்த உயிருக்கு சக்தி குடுக்கக்கூடியது அந்த கடவுள் மட்டும் தான். மரணம் அப்படிங்கிறது இந்த உடம்புக்கு தான் நடக்கும். உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா வந்து அழிவற்றது. அதுக்கு வந்து எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அதனால நம்ம வந்து பக்தி பண்ணணும். நம்ம மனச வந்து சுத்தப்படுத்தணும். எப்ப வந்து நமக்குள்ள நம்ம கடவுள பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, அன்னைக்கு மரணம் கூட நம்ம பக்கத்துல வராது." அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்ப அந்த நொடி வந்து அந்த பையனுக்கு ரொம்ப ஆழமான சில புரிதல்கள் அவனுக்குள்ள வருது. பக்தி அப்படிங்கிற ஒரு கடல் வந்து அவனுக்குள்ள ஊறுது. அப்ப அவனுக்கு வந்து ஆன்மீகம் தான் என்னுடைய வாழ்க்கை லட்சியம் அப்படிங்கிறத அவன் ரொம்ப ஆழமா முடிவு பண்றான். ஆமா, நம்ம எல்லாருமே ஒரு நாள் இந்த உடம்ப விட்டு போயிருவோம் அப்படின்னு நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால ஏன் நம்ம செத்ததுக்கு அப்புறம் கடவுள பத்தி யோசிக்கணும்? உயிரோட இருக்கும்போதே கடவுள பத்தி பேசணும்னு எனக்கு தோணுதும்மா, யோசிக்கணும்னு தோணுதும்மா அப்படின்னு அந்த பையன் சொல்றான்.
அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, "கடவுள அடையணும்னா நமக்கு பக்தி வேணும், சரணாகதியும் வேணும்ப்பா" அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்றான், "ஆமா, அதனால தான் நான் வந்து வீட்ட விட்டுட்டு சன்னியாசியா போகணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்கு" அப்படிங்கிறான். ம். அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, "நீ குழந்தப்பா, உனக்கு 13 வயசு தான் ஆகுது. முதல்ல சப்பாத்தி சாப்பிட்டுட்டு போய் தூங்கு. நாளைக்கு காலையில எல்லாத்தையும் மறந்துருவ" அப்படிங்கிறாங்க. நடுராத்திரி அந்த பையன் திரும்ப முழிக்கிறான். அந்த யோகி சொன்ன வார்த்தைகள் அவன் மனசுக்குள்ள வந்துகிட்டே இருக்குது. அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் வருது. அவன் ஏதோ ஒரு அ உணர்ச்சி வசத்தால ஒரு முடிவு எடுக்கல. ரொம்ப ஆழமா யோசிச்சு, அவங்க அப்பா, அம்மா கால தொட்டு கும்பிட்டு, அந்த ஆன்மீக தேடலுக்காக அவன் 13 வயசு பையன் அவனோட வீட்ட விட்டுட்டு, சந்நியாசத்துக்காக அவன் வீட்ட விட்டு வெளிய வர்றான். ஒரே ஒரு தடவ அவங்க அப்பா, அம்மாவ கடைசியா ஒரு தடவ பார்த்துட்டு, வீட்டுக்கு வெளியில இருக்கிற துளசிய வந்து வணங்கிட்டு, மனசுக்குள்ள அவன் சொல்லிக்கிட்டான், "கடவுளே! இனிமேல் நான் உன்னைய தேடி நான் வர்றேன்." பெரும் மூச்சு விட்டுட்டு சொல்றான், வானத்த பார்த்து, "இனிமேல் இந்த வானம் தான் எனக்கு வீடு." அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே கேள்வியோட அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஒரே கேள்வி, அந்த கடவுள் எங்க இருக்கிறார்? நான் அந்த கடவுள அடையணும் அப்படிங்கிறது தான். ராத்திரி குளிர்ச்சி கூட இன்னும் போல. ஆனா மனசு ரொம்ப அமைதியா, எந்த விதமான சஞ்சலமும் இல்லாம இருக்குது. காலங்காத்தால சூரிய வெளிச்சமும் வர ஆரம்பிக்குது. ஆனா அதோட சேர்த்து அவன் வயித்துக்குள்ள பசியும் வருது. நெனைக்கிறான், வீட்ல இருந்திருந்தா, இந்நேரம் அம்மா வந்து நமக்கு சமைச்சு சாப்பாடு குடுத்துருப்பாங்க. ஆனா நம்ம கடவுளுக்காக வெளிய வந்துட்டோம். இப்ப நமக்கு யார் சாப்பாடு குடுப்பாங்க அப்படின்னு நெனைக்கிறான். மணி மத்தியானம் 12 ஆகுது. ராத்திரியிலிருந்து எதுவுமே சாப்பிடல 13 வயசு பையன். ஆனா மனசுல அவன் ரொம்ப தெளிவா இருக்கிறான். நான் திரும்ப வீட்டுக்கு போக மாட்டேன். நான் கடவுள பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன். என்ன ஆனா ஆயிட்டு போட்டும். நான் கடவுள அடையிற வரைக்கும், இந்த உடம்பு எவ்வளோ கஷ்டத்த அனுபவிச்சாலும் பரவாயில்ல. நான் இங்கேருந்து வெளிய போக மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்றான். அப்ப அங்க ஒரு கோயில பார்க்குறான். அந்த கோயிலுக்கு வெளியில இருக்கிற மரத்தடியில போய் படுத்துக்கிறான். அப்ப ஒருத்தர் வந்து, "சூர்தாஸ் பாபா இங்க தான் இருப்பாரு. அவர் இன்னைக்கு ஆசிரமத்தில இல்ல. அவர பார்த்தியாப்பா?" அப்படின்னு கேட்கிறாரு. "இல்ல மாமா, நான் அவர பார்த்ததில்ல" அப்படிங்கிறான். "நான் வந்து இங்க ஒரு வேலையா வந்தேன். இங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் கிளம்பிருவேன்" அப்படிங்கிறான். அப்ப அவர் சொல்றாரு, "நான் அவருக்காக தயிர் கொண்டு வந்திருக்கிறேன் ஒரு 5 லிட்டரு. நார்த் இந்தியால வந்து தயிரு, சீனிய போட்டு அதையே வந்து சாப்பாடா குடிப்பாங்க. நான் அவருக்காக தான் கொண்டு வந்தேன். அவர் இல்ல. நீங்க சாப்பிடுங்கன்னு" சொல்லி, அந்த மொத்த தயிரையும் இந்த பையன்ட்ட ஃபோர்ஸ் பண்ணி குடுத்துட்டு போறாரு. அந்த பையன் அத வந்து கடவுள் பேர சொல்லி சாப்பிடுறான். சாப்பிட்டுட்டு அந்த சிவன் கோயிலுக்குள்ள போய் அந்த சிவன பார்த்து சொல்றான், "சிவனே! எனக்கு தெளிவாயிருச்சு. நீங்க என் கூட இருக்கிறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இனிமேல் எனக்கு எந்த விதமான பயமும், குழப்பமும், கவலையும் இல்ல. இனிமேல் என்ன பார்த்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. நீங்க பார்த்துக்கிறீங்கங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு." அப்படின்னு சொல்லி, அப்ப அவன் காசிய நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். சில வருஷங்களுக்கு அப்புறம் அவன் காசிக்கு போயிட்டான். காசியில கங்கையில குளிச்சுட்டு, கோயில் வாசல்ல பஜனை பாடிட்டு, கடவுள தேடி, கடவுளோட யோசனையிலேயே அவனுடைய காலத்த கழிச்சுக்கிட்டு இருந்தான். தேடிக்கிட்டே இருந்தான் கடவுள. ஆனா அவனோட வீட்ல அவங்க அப்பா, அம்மா அவன் இல்லாம ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அழுதுகிட்டே இருந்தாங்க. அவன் நல்லா இருப்பானா? எங்க இருக்கிறான்? எதுவுமே தெரியல. அப்ப அவங்களுக்கு செய்தி வருது. அவங்க அப்பாவுக்கு வந்து பையன் காசியில தான் இருக்கிறான் அப்படின்னு. எப்ப அந்த செய்தி தெரிஞ்சதோ, உடனே அவங்க அப்பா கிளம்பி போறாரு காசிக்கு. பவித்திரமான அந்த புனிதமான பழைய நகரமான காசியில தெரு தெருவா அவங்க அப்பா தேடுறாரு. ரொம்ப தேடினதுக்கு அப்புறம் நதிக்கரையில ஒரு இடத்துல அவரோட பையன அவரு கண்டுபிடிச்சிடுறாரு. "அனிருத்" அப்படின்னு கூப்பிடுறாரு. "இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? வா வீட்டுக்கு போலாம்" அப்படிங்கிறாங்க. "அப்பா நான் கடவுள் பேர சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்" அப்படிங்கிறான். "உன் பேர சொல்லி எங்க அம்மா அழுதுட்டு இருக்கிறாங்க. வா வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிடுறாங்க. "நீ இன்னும் சின்ன பையன். இந்த பாதை உனக்கு இப்ப கிடையாது. வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ சன்னியாசம் எடுத்துக்கலாம். வீட்டுக்கு வா" அப்படிங்கிறாங்க. அவன் சொல்றான், "நான் பாகவத பிராப்திக்காக தான் வாழ்ந்திருக்கிறேன். அதுக்காக தான் வாழப் போறேன். நான் வீட்டுக்கு வரமாட்டேன்" அப்படிங்கிறான். அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, "எங்க அப்பா கூட இதே மாதிரி தான் குடும்ப வாழ்க்கையில இருந்துகிட்டே ஆன்மீகத்த வந்து கடைபிடிச்சாரு. நீயும் அந்த மாரி பண்ணு. வீட்ட விட்டு ஓடி வராத" அப்படின்னு. அப்ப அதுக்கு பையன் சொல்றான், "நான் வீட்ட விட்டு ஓடிலாம் வரல. நான் இப்ப தான் என்னோட வீட்டுக்கே நான் போய்க்கிட்டு இருக்கிறேன்" அப்படிங்கிறான். அப்ப அவங்க அப்பாவுக்கு புரிஞ்சிருச்சு, இவன் நிஜமாவே ஒரு ஆன்மீக தேடல்ல தான் இருக்கிறான்னு. அப்ப அவங்க அப்பா அவன ஆசீர்வாதம் பண்ணி, "மறந்துறாத தம்பி. ஆன்மீகத்தோட தேடலுக்காக தான் உன் வாழ்க்கை. சரிப்பா.
நீ கிளம்பிட்ட. உன்னுடைய மனசுல நீ ரொம்ப உறுதியா இருக்கிற. வெற்றி உனதாகட்டும். சத்தியம் தான் இனிமேல் உனக்கு வெளிச்சமா இருக்கட்டும். அன்பு தான் உனக்கு இனிமேல் பாதையா இருக்கட்டும்." அப்படின்னு அவனுக்கு ஆசீர்வாதம் பண்றாரு. எப்படிப்பட்ட ஒரு அப்பா இல்ல? அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாரு. "மகனே, ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எப்பயுமே யாருக்குமே நம்பிக்கை துரோகம் உன்னால நடக்கக்கூடாது." அப்படிங்கிறாரு. அப்புறம் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ அனிருத். எந்த பெண்ணையும் எந்த தாயையும் தப்பான கண்ணோட்டத்தோட பார்க்கக்கூடாது அப்படின்னு கூட சொல்றாரு. உன்னுடைய நடவடிக்கை தான் உன்னுடைய ஐடென்டிட்டி அப்படிங்கிறாரு. அதனால உன்னுடைய விவகாரங்கள் ரொம்ப சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறாரு. பையன் அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான். அப்பா அதோட அங்க நிக்கல. அதுக்கு மேல ஒரு விஷயம் செய்றாரு. இனிமேல் இவனை நிப்பாட்ட முடியாது. அதனால இவனுக்கு ஒரு சரியான ஒரு பாதைய காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரமத்துல, காசியில அந்த பையன கொண்டு போய் சேர்க்கிறாரு. ரொம்ப ஒரு வயசான ஒரு சன்னியாசி அந்த ஆசிரமத்துல இருக்கிறாரு. அவர்ட்ட கொண்டு போய் அவங்க அப்பா சொல்றாங்க, "இதான் என் பையன் சன்னியாசி ஆகணும்னு ஆசைப்படுறான். கொஞ்ச நாள் நீங்க இவர வச்சுக்கோங்க. கொஞ்சம் பாருங்க, இவனுக்கு சன்னியாசி யோகம் இருக்கா இல்லையான்னு பாருங்க." அப்படிங்கிறாரு. அந்த யோகி சொல்றாங்க, 8 நாள்ல தெரிஞ்சு போயிரும். இவனை வச்சுக்கோங்க. இவன நாங்களே வச்சுக்கிறோம். 8 நாளுக்கு அப்புறம் தெரிஞ்சிரும். இவனுக்கு சன்னியாசி யோகம் இருக்கா இல்லையான்னு. பல வருஷமா அவன் அந்த ஆசிரமத்திலேயே இருந்து சேவை பண்றான். படிக்கிறான், யோகம் பண்றான், தியானம் பண்றான். அவனோட மொத்த வாழ்க்கையும் ஆன்மீகத்துக்கு சமர்ப்பணம் பண்றான். கொஞ்சம் கொஞ்சமா அவன் தனிமையில சாதனம் பண்ண ஆரம்பிக்கிறான். கங்கை கரையில தியானம் பண்றான், ஜெபம் பண்றான். ரொம்ப கடோரமான தியாகம் பண்றான். தியானம் பண்றான். ரொம்ப கடோரமான தியானம் பண்றான். ஓம் நம சிவாய். ஒவ்வொரு நொடியிலையும் அவனுக்கு இந்த மந்திரம் அவனுடைய மூச்சா மாறுது. காலங்காத்தால கங்கையில குளியல், கங்கை கரையிலேயே பஜனையும் தியானமும். எங்கெல்லாம் பிக்ஷை குடுக்குறாங்களோ, அதையே சாப்பிட்டுட்டு ரொம்ப சரளமான, சாதாரணமான, ஆனா ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை வாழ்றான். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நேரம் தான் சாப்பிடுவான். அவன் பிச்சை கேட்கும்போது யாராவது குடுத்தாங்கன்னா சாப்பிடுவான். அப்படி யாராவது பிச்சை குடுக்கலன்னா, வெறும் கங்கை தண்ணிய குடிச்சிட்டு உயிர் வாழுவான். அப்படி ஒரு தடவ 3, 4 நாள் அவனுக்கு சாப்பாடு யாருமே குடுக்கல. ஆனா இவனா போய் யார்ட்டயுமே கேட்கல. யார்ட்டயுமே போய் கேட்கல. யாராவது அவங்களா குடுத்தாங்கன்னா மட்டும் தான் சாப்பிடணும்னு முடிவெடுத்திருந்தான். கங்கையில இருக்கக்கூடிய சங்கட் மோச்சக் மந்திருக்கு முன்னாடி ஒரு பெரிய மரத்தடியில அவன் உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனோட மனசு ஃபுல்லா தியானத்துல தான் இருந்தது. அப்போ ஒருத்தர் கொண்டு வந்து சங்கட் மோச்சன் கோயிலோட பிரசாதம் சாப்பிடுங்கன்னு குடுத்தாரு. "என்ட்ட ஏன் வந்து குடுக்குறீங்க? எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் குடுங்கன்னு" சொல்றாரு. "இல்ல, மகாதேவர் சிவன் வந்து உங்களுக்கு தான் குடுக்க சொன்னாரு. இந்தாங்க நீங்க சாப்பிடுங்க" அப்படின்னு. அப்ப இவர் சொன்னாரு, "சரி, அப்ப சிவனோட பிரசாதம்னா நான் சாப்பிடுறேன்" அப்படின்னு சொல்லி சாப்பிடுறாரு. இவர் சாப்பாடு குடுத்த உடனே இவர் சொல்றாரு, "நான் இருக்க இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன குடிசை இருக்குது, கங்கை கரையோரமா. அந்த குடிசையில நீங்க வந்து தங்கிக்கலாம்" அப்படிங்கிறாரு. அதுக்கு இவர் சொல்றாரு, "இல்லங்க, நான் வந்து கிரகஸ்தர்களோட வீட்டு பக்கத்துலலாம் வந்து தங்குறது இல்ல" அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, "நான் கிரகஸ்தன்னு உங்களுக்கு யாரு சொன்னா? நானும் ஒரு சன்னியாசி தான்" அப்படின்னு சொன்ன உடனே ஒரு புது சம்பந்தம் உருவாகுது. அந்த 2 சன்னியாசிகளும் கங்கை கரை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குடிசையில 2, 3 குடிசைகள்ல வாழ ஆரம்பிக்கிறாங்க. பிரேமானந்த மகாராஜ் அப்படின்னு இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ஃபேமஸா இருக்கக்கூடிய 7,000 வீடியோஸ் YouTubeல போட்டு கிட்டத்தட்ட 15, 16 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆன இந்த பிரேமானந்த மகாராஜரோட வாழ்க்கை எவ்வளவு சரளமா இருந்திருக்குன்னு கேட்கறதுக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல? இது வந்து பார்ட் 1. நம்ம பார்ட் 2ல இதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அவர் எவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சாரு? எப்படி அவரு காசியில இருந்து அவர் விருந்தாவன் போனாரு? விருந்தாவன்ல ராதையுடைய தரிசனம் எப்படி ஆச்சு? அவர் எப்படி கிருஷ்ண பக்திக்கு மாறுனாரு? கிருஷ்ண பக்தியிலிருந்து அவரோட வாழ்க்கை எப்படி முன்னேறுச்சு? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த சேனலோட முயற்சி என்னன்னா, பாசிட்டிவ் சத்சங்கம். சத்சங்கம்னாலே சத்து, சங்கம் நல்லது தான். நம்ம வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிற அந்த பிராண்ட் வச்சிருக்கிறதுனால, அதுல நம்ம நெறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிறதுனால, பாசிட்டிவ் சத்சங்கம் எல்லாத்துக்குமே சத்சங்கம்ங்கிற வார்த்தை ஃபேமஸ்ங்கிறதுனாலயும் நம்ம அத பயன்படுத்தி இருக்கிறோம். அவ்வளதான். பல மொழிகள்ல இருக்கக்கூடிய பல மகாத்மர்களுடைய உரையாடல்கள தமிழ்ல உங்களுக்கு குடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். தொடர்ந்து எங்களோட வீடியோஸ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கேள்விகளுக்கும், உங்களுடைய கமெண்ட்களுக்கும் நான் பதிலளிக்கிறேன். வணக்கம்.